நாங்கள் இந்த புத்தகம் தான் நீங்க எல்லாரும் இப்ப கையில காப்பி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கையில எல்லாத்திலும் ப்ராப்ளம் இல்லை. ஏனண்டா நான் இத ஸ்கிரீன்ல தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கு நாங்க இந்த ஒர்க் புக் தரம் 11 மாணவர்களுக்குரியது. இந்த ஒர்க் புக்ல 5 செயல் அட்டைகள் இருக்குது. முதலாவது மெய்யெண்கள். இன்றைக்கு நாங்க அந்த மெய்யெண்களுக்குரிய செயல் அட்டையை பார்க்க போறோம். ஸோ இந்த மெய்யெண்கள் செயல் அட்டையில 2 பகுதி இருக்கு. பகுதி 1, பகுதி 2. பகுதி 1க்குரிய கணக்குகள் எல்லாம் ஒரு சின்ன கணக்குகளா இருக்கும். பகுதி 2 கணக்குகள் கொஞ்சம் பெரிய கணக்குகளாக இருக்கும். 7 மாணவரை நாங்க இன்றைக்கு இந்த 2 பகுதியும் செய்ய பார்ப்போம். கூடுதலா இந்த செயல் அட்டையில நீங்க பார்த்தீங்கன்னா சர்ச் ரிலேட்டடான சம்பந்தமான கணக்குகள் தான் இருக்கும். 1-2 வித்தியாசமான கணக்குகள் இருக்குது. ஆனா கூடுதலா சர்ச் தான். அப்ப சரி, இப்ப நாங்க பகுதி 1 முதல் கணக்கை பார்ப்போம். உங்களோட புத்தகத்திலையும் இதைத்தான் முதல் கணக்கா இருக்கும். இங்க என்ன செய்ய வேணும்? அந்த கேள்வி 4 வர்க்கமூலம் 3 சக 2 வர்க்கமூலம் 3. அப்ப இது என்ன செய்ய சொல்லி உங்களுக்கு கேட்கணும்னா, இந்த 2 உறுப்புகள் 4 வர்க்கமூலம் 3 and பிளஸ் 2 வர்க்கமூலம் 3, இந்த 2 உறுப்புகளையும் கூட்ட சொல்லி கேட்கணும். ஆனா நீங்க கூட்டுறவுக்கு முதல் ஒன்று என்ன கவனிக்க வேணும் என்று சொன்னா, இந்த 2 உறுப்புகளும் ஒரே விதமான உறுப்புகளா என்று அவதானிக்க வேணும். ஒரே விதமான உறுப்புகள் என்றால் மட்டுமே தான் நீங்க கூட்ட முடியும். அது அப்படி என்று சொன்னா, இதுல எந்த பகுதி, இந்த ஒவ்வொரு உறுப்புலையும் எந்த பகுதி அதை நிர்ணயிக்கும் என்று நீங்க யோசிக்க வேணும். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு உறுப்புலையும் இந்த சேட் இருக்கு, வர்க்கமூலம் 3 இருக்கு. இதுலயும் வர்க்கமூலம் 3 இருக்கு. இந்த வர்க்கமூலம் தான் நிர்ணயிக்கும் இந்த உறுப்புகள் ஒன்றோ இல்லையோ ஒன்று. முதலாவது உறுப்புக்கும் வர்க்கமூலம் 3 இருக்கு, 2வது உறுப்புக்கும் வர்க்கமூலம் 3 இருக்கு. அப்படி என்று சொன்னா இந்த 2 உறுப்பும் ஒரே விதமான உறுப்பு. அப்படி என்று சொன்னா நாங்கள் இது 2ஐயும் கூட்ட முடியும் என்றதுதான் கருத்து. அப்ப இந்த கணக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கணக்குக்கு சமமான கணக்கு. இப்படிப்பட்ட ஒரு கணக்குக்கு சமமான கணக்கு. நீங்க இதை கூட்டி RX என்று போடுவீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் இப்படி இருக்குமாயின் இந்த 2 உறுப்புகளும் ஒரே விதமான உறுப்பு. ஏனென்று சொன்னால் அங்க இருக்கிற வர்க்கமூலம் 3 2 உறுப்புலையும் இருக்கிறதால நாங்க 2ஐயும் கூட்டி 6 வர்க்கமூலம் 3 என்று போடுவோம். அப்ப இதுதான் இந்த கணக்குக்கு விட. இவ்வளவுதான் நீங்க செய்ய முடியும். 2 உறுப்புகளும் ஒரே விதம். ஆகவே நீங்க அதை கூட்டி விடையா போடுறீங்க. உங்களோட புத்தகத்துல இதுக்குரிய விளக்கம் கொடுத்து ஆன்சரும் கொடுத்துருக்கு. அதையும் நாங்க பார்த்து கொண்டு அடுத்த கணக்குக்கு போவோம். இதுதான் அந்த ஆன்சர். உங்களை விட புத்தகத்துல கொடுத்த விட அதேதான் எங்களுக்கு வந்திருக்கு. இப்ப மற்ற கணக்குக்கு போவோம். ஓகே, நீங்க மற்ற 2வது கணக்கை பார்த்தீங்கன்னா 2வது கணக்கும் சர்ட் தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு 4 உறுப்புகள் இருக்கு. இங்க ஒரு உறுப்பு, இங்க ஒரு உறுப்பு, இன்னொரு உறுப்பு, இன்னொரு உறுப்பு. அப்ப 4 உறுப்பு இருக்கு. 1 2 3 4. இப்ப இந்த 4 உறுப்பும் பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது உறுப்புக்கு வர்க்கமூலம் 3 இருக்குது, 2வது உறுப்புக்கு வர்க்கமூலம் 2, 3வது உறுப்புக்கு வர்க்கமூலம் 3, 4வது உறுப்பு வர்க்கமூலம் 2. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வர்க்கமூலம் தான் நிர்ணயிக்கும் எந்தெந்த உறுப்பை நீங்க கூட்டவோ கழிக்கவோ முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 உறுப்புகளும் வர்க்கமூலத்தை 3ஐ கொண்டது. அப்படி என்று சொன்னா இந்த 2 உறுப்புகளையும் நாங்கள் கூட்ட முடியும் என்றுதான் அர்த்தம்.
அதே மாதிரி நீங்க பாத்தீங்களா இந்த 2வது உறுப்பும் 4வது உறுப்பையும் பாத்தீங்களா அங்க வர்க்க மூலம் 2 இருக்கு. அப்படி என்று சொன்னா இந்த 2 உறுப்புகளையும் நாங்கள் கூட்டவோ கழிக்கவோ முடியும். அப்ப நாங்க இப்ப ஆன்சரை எழுத பார்ப்போம். இதுக்கு அப்ப 5 வர்க்க மூலம் 3ஐயும் 3 வர்க்க மூலம் 3ஐயும் முதல் நாங்க கூட்டுவோம். அது எங்களுக்கு 8 வர்க்க மூலம் 3 என்று தரும். இப்ப மற்ற 2 உறுப்புகளை பார்ப்போம். 2 வர்க்க மூலம் 2 இன்னும் ஒன்று 2 வர்க்க மூலம் 2 சய வர்க்க மூலம் 2. அது 2ஐயும் கூட்டுறது என்று சொன்னா இது கழிக்கிறது. ஏனென்றா அந்த எங்களுக்கு ஒரு கழித்தல் அடையாளம் இருக்காங்க. அப்ப நாங்க 2 வர்க்க மூலம் 2 சய வர்க்க மூலம் 2 எங்களுக்கு வர்க்க மூலம் 2ஆக வரும். அப்ப இந்த கணக்குக்கு முதல்ல நீங்கள் ஒத்த உறுப்புகளை கண்டுபிடிச்சு அதை கூட்டுறதோ கழிக்கிறதோ வந்து நியமிக்க வேணும். அந்த என்னென்ன குறிப்புகளால தந்திருக்க பார்த்து அப்ப எங்களுக்கு 8 வர்க்க மூலம் 3 சக வர்க்க மூலம் 2 தான் இதுக்குரிய ஆன்சர். இப்ப நாங்கள் அடுத்த கணக்குக்கு போவோம். அதுக்கு முதல் இந்த ஆன்சரை உங்களோட புத்தகத்துல விடையலை உங்களோட புத்தகத்திலேயும் தந்திருக்கு. ஒரு செக் பண்ணிக்கொண்டு அடுத்த கணக்குக்கு போவோம். அப்ப எங்களுக்கு இங்க இருக்க ஆன்சர் இதுல இருக்குது. 8 வர்க்க மூலம் 3 சக வர்க்க மூலம் 2 அதுதான் எங்களுக்கு வந்த விடை. அடுத்த கணக்கை பார்ப்போம். இந்த கணக்கும் 2வது கணக்கு போலே உள்ள ஒரு கணக்கு. 4 உறுப்புகள் இருக்கு. இதுல எந்தெந்த உறுப்புகள் ஒத்த உறுப்புகள் என்றதை கண்டுபிடிக்க வேணும். இதுலயும் பாத்தீங்களா எங்களுக்கு வர்க்க மூலம் 3 முதலாவது உறுப்புகளை வர்க்க மூலம் 3 3வது உறுப்புலையும் வர்க்க மூலம் 3 இருக்கு. அப்படி சொன்னா இந்த 2 உறுப்புகளையும் நான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்களா எங்களுக்கு 2வது உறுப்பும் 4வது உறுப்பும் வர்க்க மூலம் 2 இருக்கு. அப்படின்னு சொன்னா இந்த இரு உறுப்புகளையும் நாங்கள் கூட்டி கழிக்க முடியும். அப்ப சேர்த்து விடுவோம். முதலாவது உறுப்பு 3வது உறுப்பையும் சேர்த்தா எங்களுக்கு 6 வர்க்க மூலம் 3 என்று வரும். ஏனென்று சொன்னா இங்க ஒரு 5 இருக்குது. இதுல 5 இங்க 1 அப்ப 5 சக 1 6 வரும். அதே மாதிரி இந்த 2 உறுப்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு 2 வர்க்க மூலம் 2 சாய 1 வர்க்க மூலம் 2 அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இதுதான் எங்களோட விடையாக அமையும். அப்ப இந்த மாதிரி எந்த கணக்கு வந்தாலும் கூட்டல் கலைத்தல் எந்த மாதிரி கணக்கு வந்தாலும் நீங்கள் முதல் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா ஒத்த உறுப்புகளை கண்டுபிடிக்க வேணும். அதுதான் நீங்க முதல் செய்ய வேணும். அதை கண்டுபிடிச்ச பிறகு அதை கூட்டியோ கழித்தோ சொல்றபடி செய்ய வேணும். ஓகே, இப்ப நாங்க அடுத்த கணக்குக்கு போவோம். அந்த எங்களுக்கு ஒரு புத்தகத்துல கொடுத்த ஆன்சரும் எங்களுக்கு கிடைச்ச ஆன்சரும் ஒரே மாதிரி 6 வர்க்க மூலம் 3 பிளஸ் வர்க்க மூலம் 2. அடுத்த கணக்கை பார்ப்போம். இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. இதுல என்ன சொல்லினோம்னா எளிய வடிவில் மாற்றவும். இப்ப எளிய வடிவில் மாற்றவும் என்று சொன்னா இந்த வர்க்க மூலத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு எண் கொடுத்திருக்கு. 405 என்ற ஒரு எண் கொடுத்திருக்கு. அப்ப இந்த என்ன நீங்க எளிய வடிவம் என்று சொல்ற என்ன செய்ய வேணும்னா இந்த 405 நிறை வர்க்க காரணியோட எழுத வேணும். அதாவது இப்ப 405 இதுக்குள்ளே இருக்கிற ஒரு நிறை வர்க்கம் ஒரு சதுர எண் இந்த காரணியா எழுத வேணும். அப்ப நீங்க பாத்தீங்களா நீங்க சில பேர் இத 9 தர 45
என்றும் சொல்லலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் எளிய முறையில் எழுதுறன்னு சொன்னால் நீங்கள் சில பேர் இதை இப்படியும் எழுத பார்ப்பீங்க. 2 விதமும் சரிதான். ஆனால் இந்த விதம் மிகவும் எளிமையான ஒரு விதம். அப்ப நாங்க முதல் அந்த விதத்துல இந்த கணக்கை செய்து போட்டு நான் மற்ற விதத்திலே உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்ப முதல் நாங்கள் 81 தர 5 என்று எழுதி இந்த கணக்கை முதல் செய்வோம். அப்ப 81 தர 5 இதை பாத்தீங்கன்னா வர்க்க மூலம் 81. 81 வந்து ஒரு சதுர எண் அல்லது ஒரு நிறை வர்க்கம் என்று நீங்க சொல்லலாம். அப்ப 81 வர்க்க மூலம் என்ன? 9ஆக வரும். அப்ப அதை நாங்க அப்படியே எழுதி இப்படி எழுதி விட்டா எங்களுக்கு விட கிடைச்சு. இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றா வர்க்க மூலம் 5 ஒரு விகிதமுறா எண், அதை அப்படியே தான் விட முடியும். அப்ப இதுதான் அதுண்ட ஆன்சர். அப்ப நீங்க இப்படி செய்ய வலிக்கிட்டீங்களா, அதாவது நீங்க இத 9 தர 45 இத நீங்க 9 தர 45 போட்டா இத பாத்தீங்களா சதுர எண் 9 3ஆக வரும். தர 45 என்று எழுதுவலாம். ஆனா இங்க பாத்தீங்களா 45 இன்னும் நாங்க எளிய வடிவத்தில் எழுதலாம். அது 9 தர 5 என்று எழுதி இன்னுமே நாங்கள் இத வர்க்க மூலம் 9 3ஆக வந்து இப்படி நாங்கள் எழுதலாம். அப்படி என்று சொன்னா எங்களுக்கு முதல் கிடைச்ச அதே விடதான் வந்து சேரும். அப்ப எந்த விதத்துல நீங்க செய்தாலும், இந்த மெத்தட்ல செய்தாலும், இந்த முறையில செய்தாலும் அல்லது இந்த முறையில செய்தாலும் உங்களுக்கு ஒரே விடதான் வந்து சேரும். ஆனால் இந்த முறை வந்து உங்களுக்கு ஒரே ஒரு படிதான் இருக்குது. இங்க பாத்தீங்க மற்ற முறையில 1 2 3 4வது படியில தான் உங்களுக்கு ஆன்சர் விட கிடைக்கும். எந்த முறை என்றாலும் ஓகே. ஆனா இப்படி இந்த 2 முறையிலையும் செய்யலாம். ஓகே, நாங்க அடுத்த கணக்கை பார்ப்போம். இப்ப இந்த எங்களுக்கு கிடைச்ச அதே விடதான் இங்கே கிடைச்சிருக்கு. அடுத்த கணக்கு. ஓகே, இந்த கணக்கை பார்த்தீங்களா இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கு. இந்த கணக்குல கேள்வி வந்து முழுமை சேடாக மாற்றவும். முழுமை சேடாக மாற்றவும் என்று என்ன சொல்லிடும் இந்த கணக்குல உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு முழு எண் இருக்குது, அத்தோடு அங்க ஒரு சேடும் இருக்கு. இப்ப இந்த எண்ணை முழுமை சேடாக மாற்ற வேணும் என்று சொன்னா நீங்க செய்ய வேண்டியது இந்த 5 இந்த வர்க்க மூலத்துக்குள்ள கொண்டு போறது. ஆனால் 5 வெளியில இருக்குது. 5 நீங்க வர்க்க மூலத்துக்கு உள்ள கொண்டு போறதா இருந்தால் அதை நீங்கள் 25 என்று எழுதித்தான் அதை உள்ள கொண்டு போகலாம். ஏனென்று சொன்னா எங்களுக்கு தெரியும் வர்க்க மூலம் 25 வந்து 5. அப்படியா இருந்தால் 5 வந்து வர்க்க மூலம் 25ஆகவும் எழுத முடியும். அப்ப அதுதான் நாங்கள் இங்க செய்திருக்கிறோம். 5 வர்க்க மூலம் 25 எழுதி வர்க்க மூலத்துக்குள்ள 2ஓட சேர்த்து எழுதியிருக்கிறோம். அப்படி என்று சொன்னா இது இப்ப முழுமை சேடாக வர்க்க மூலம் 50ஆக எழுத முடியும். சோ தந்த கணக்குல உங்களுக்கு ஒரு முழு எண் இருந்தது.
அதோட ஒரு வர்க்க மூல பகுதியும் இருந்தது. இப்ப முழுமைச்சேடு என்று சொல்லிக்கல அந்த 5 நீங்க வர்க்க மூலத்துக்கு உள்ள கொண்டு போகணும். அப்ப 5 நீங்க வர்க்க மூலத்துக்கு உள்ள கொண்டு போறோம்னா 25 தான் போட முடியும். அந்த 25 2 பெருக்கி உங்களுக்கு 50 வர்க்க மூலம் 50 வரும். நாங்க எங்களுக்கு புத்தகத்துல கொடுத்த விடையும் அதுவேதான். அடுத்த கணக்க பார்ப்போம். அடுத்த கணக்கு நாங்க முதல் செய்த மாதிரி சேடுகளை கூட்டுறதும் கழிக்கிறதும். ஆனா நீங்க ஞாபகம் இருக்குமா, அந்த முதல் 2 கணக்கும் நாங்க சொல்லிக்கல. நாங்கள் என்ன சொன்னாங்கள், அந்த சேட் பகுதி வர்க்க மூல பகுதியானது ஒன்றாக இருந்தால் மட்டுமே தான் நாங்கள் கூட்டியோ கழித்து செய்யலாம். சேட் பகுதி ஒன்றாக இருக்க வேணும். அதாவது இப்படி இது இந்த சேட் பகுதிகள் ஒன்றாக இருக்க வேணும். ஆனால் இப்ப நீங்க மேலோட்டமா பார்க்கல, இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் வெவ்வேறான வர்க்க மூலங்கள் இருக்குது. அப்படி என்றா கூட்ட முடியாதுன்னு நீங்க நிர்ணயிக்க முதல் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த சேடுகள் எல்லாம் இந்த வர்க்க மூலங்கள் எல்லாம் எளிமை உருவத்தில் இருக்கின்றனவான்னு நீங்கள் முதல் ஆராய வேண்டும். அதுக்கு பிறகுதான் நீங்கள் அதை கூட்டலாமோ கழிக்கலாமோ என்று நிர்ணயிக்க முடியும். அப்ப ஒவ்வொரு உறுப்பையும் நாங்க எடுத்து ஆராய்வோம். இப்ப நீங்க முதலாவது உறுப்பு பாருங்க, உங்களுக்கு 6 வர்க்க மூலம் 11. 6 வர்க்க மூலம் 11 ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றா இந்த 11 ஒரு முதன்மை, அதுக்கு காரணி படுத்தவும் முடியாது. ஆக நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் அதை அப்படியே விட வேண்டியது. அடுத்த உறுப்பு எடுத்து பாருங்க. இப்ப எங்களுக்கு அடுத்த உறுப்பு என்ன? 2 வர்க்க மூலம் 99. ஆனா இந்த 99 நீங்கள் மிக இலகுவாக 9 தர 11 எழுதி விடலாம். 9 தான் அங்க இருக்கிற மிகப்பெரிய நிறை வர்க்கம். சரியோ? அதை அப்படி எழுதலாம். மூன்றாவது உறுப்பை பார்ப்போம். அது 44. அதை நீங்கள் 4 தர 11 எழுதலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வர்க்க மூலம் 12 ஒவ்வொரு உறுப்புலையும் இருக்கிறது தெரிகிறது. அப்ப நாங்கள் இன்னும் கொஞ்சம் எளிய வடிவத்தில் எழுதுவோம். சோ அப்ப இது 2, இந்த வர்க்க மூலம் 9 நாங்க 3 எழுதி வர்க்க மூலம் 11. இத பாருங்க, இங்க 3, இந்த வர்க்க மூலம் 4 நான் 2 வர்க்க மூலம் 4 நான் 2 எழுதி 2 வர்க்க மூலம் 11. சரியோ? இப்ப நீங்க பாருங்க, இந்த 2 தர 3, இதுல 2 தர 3 6 இருக்குது. அப்ப இந்த 6 வர்க்க மூலம் 11, இந்த 6 வர்க்கம் 11 இருக்குது. இதுலயும் ஒரு 6 வர்க்க மூலம் 12 வரும். அப்ப பாத்தீங்களா, இதெல்லாம் கூட்டி முடிக்க எங்களுக்கு இப்படி விட வரும். ஒவ்வொரு உறுப்புலையும் வர்க்க மூலம் 11 இருந்தது உங்களோட கணக்குல முதல்ல தெரியவில்லை. அப்ப நீங்க அதை எளிமைப்படுத்தின பிறகுதான் எங்களுக்கு தெரியுது. அப்ப அதவடியா இந்த மாதிரி கணக்கு வரைக்க நீங்க முதல் இந்த வர்க்க மூல பகுதிகளை எளிமைப்படுத்தணும். அதுக்கு பிறகு கூட்ட முடியுமோ கழிக்க முடியுமோன்னு நீங்க ஆராய வேணும். இப்ப இந்த புத்தகத்துல கொடுத்த ஆன்சரை ஒருக்க பார்த்து கொண்டு அடுத்த கணக்குக்கு போவோம். ஓகே, எங்களுக்கு ஓகே இதான் அந்த இப்ப எங்களோட ஆன்சர் 6 வர்க்க மூலம் 11 எங்களுக்கும் இருக்குது. புத்தகத்திலே உங்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறோம். அடுத்த கணக்குக்கு போவோம்.
ஓகே. இப்ப நாங்க இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது கூட்டுறது, கழிக்கிறது, எளிமையாக எழுதுறது. இப்ப நாங்கள் பெருக்க போறோம். நீங்க பெருக்கிறதுக்கு உறுப்புகள் ஒரு மாதிரி இருக்குதா இல்லையான்ற கவலை தேவையில்லை. இது எந்த விதமான சேடுகளையும் நீங்கள் பெருக்கலாம். இப்ப என்ன விதிமுறை என்று சொல்லி இதுக்கு பாப்பம் பெருக்கிறதுக்கு. பெருக்கலுக்குரிய விதிமுறை வந்து இப்ப 5 இருக்கு. 5 வர்க்கமூலம் 3 2 வர்க்கமூலம் 7. இதை நான் கொஞ்சம் விரிச்சு எழுதினேன்டா 5 தர வர்க்கமூலம் 3 தர 2 தர வர்க்கமூலம் 7 என்று வரும். இப்ப நீங்க என்ன செய்யலாம்டா இந்த முழு எண்களை பெருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த வர்க்கமூல எண்களை பெருக்கலாம். அப்ப முழு எண்களை பெருக்கிறண்டா 5 தர 2 வந்து எங்களுக்கு 10 என்று வரும். தர இந்த வர்க்க மூலங்களை பெருக்கிறன்னு சொன்னால் 3 தர 7. அப்ப 10 தர 21 வர்க்க மூலம் 21 தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பெருக்கின பிறகு. 10 தர வர்க்க மூலம் 21. ஆனா இப்ப நீங்கள் இந்த கணக்கை இப்படியே விட போறீங்களா, எதுவும் செய்யலாமான்னு பாருங்க. இப்ப பாத்தீங்களா இந்த வர்க்க மூலம் 21 காரணிகள் இருக்கு. அது முதன்மையன் கிடையாது, அதுக்கு காரணிகள் இருக்குது. என்னென்ன காரணிகள்? உங்களுக்கு 3 இருக்குது, 7 இருக்குது, 21 இருக்குது, 1 இருக்குது. ஆனா இந்த ஒரு காரணியுமே ஒரு சதுர எண் இல்லை, ஒரு நிறை வர்க்கம் இல்லை. அப்ப அதை வழியா இதுல ஒரு பிரயோசனம் இல்லை, நாங்கள் அப்படியே விட வேணும். அப்ப இந்த ஆன்சர் வந்து இதுக்குரிய விட 10 வர்க்க மூலம் 21. அப்ப நாங்க ஒரு செக் பண்ணிக்கொண்டு அடுத்ததுக்கு போவோம். எங்களுக்கு அந்த ஆன்சர் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அடுத்த கணக்கை பார்ப்போம். ஓகே, இந்த கணக்குல இந்த புத்தகத்துல ஒரு தவறு நடந்திருக்கு. இந்த வர்க்க மூலம் 2க்குரிய பெருமானத்தை பிழையா டைப் பண்ணி, தவறான டைப்பிங், அதை நீங்க மாத்திக்கொள்ளுங்க. உங்களோட கையில புத்தகம் இருக்குமென்று சொன்னா அதை ஒருக்கா மாத்திக்கொள்ளுங்க. 1.414க்கு 1.44 என்று தவறி போடப்பட்டிருக்கு. அது ஒரு தவறான டைப்பிங் எரர். ஓகே, இந்த கணக்கு என்ன கேட்குன்னு பார்ப்போம். இங்க என்ன சொல்லினோம்னு சொன்னா உங்களுக்கு ஒரு எண் கொடுத்திருக்கு. 3 கீழ் வர்க்க மூலம் 2 பெருமானத்தை காண சொல்லி, அதுக்கு வர்க்க மூலம் 2 பெருமானம் உங்களுக்கு அண்ணளவாக கொடுத்திருக்கு. வர்க்க மூலம் 2 ஒரு விகிதமுறா எண், அது இப்படி போய்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு எண். ஆனால் இவை ஒரு அண்ணளவாக எங்களுக்கு 1.414 என்று கொடுத்து, அப்ப அந்த பெருமானத்தை பாவித்து இந்த சேடுக்கு ஒரு பெருமானத்தை கணிக்க சொல்லி கேட்டிருக்கு. அதை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு இதுலயும் சொல்லி இருக்குது. பகுதி எண்ணை விகிதமுறும் எண்ணாக மாற்றிய பின் பெருமானத்தை கணிக்க. அப்ப பகுதி எண் எங்களுக்கு இங்க என்ன? பகுதி எண்ல எங்களுக்கு என்ன இருக்குது? பகுதி எண் வந்து வர்க்க மூலம் 2. வர்க்க மூலம் 2 வந்து ஒரு விகிதமுறா எண். அந்த எண்ணை நாங்கள் ஒரு விகிதம் உருமண்ணாக மாற்ற வேண்டும். அதை எப்படி மாத்துறதுன்னு சொன்னா நீங்கள் இப்படித்தான் மாற்ற வேண்டும். என்ன செய்யறதுன்னு சொன்னா பகுதியையே வர்க்க மூலம் 2ஆல பெருக்கி தொகுதியையும் அதே வர்க்க மூலம் 2ஆல பெருக்க வேண்டும். பெருக்கி போட்டு இப்ப என்ன எங்களுக்கு மேல் தொகுதியில
3 வர்க்கமூலம் 2 and பகுதியில 2 இருக்கு. இப்ப நாங்கள் இந்த விகிதமுறாத பின்னத்தை விகிதமுறும் பின்னமாக மாத்திட்டோம். ஏனென்று சொன்னா விகிதமுறும் பின்னம் என்று சொல்ல முடியாது, விகிதமுறும் பகுதியை மாத்தியாச்சு. இப்ப அது 2ஆக மாத்திட்டோம். இனி என்ன செய்யணும் என்று சொன்னா, இந்த வர்க்கமூலம் 2க்கு தந்த பெருமானத்தை பிரதியிடுவோம். அப்ப 3 தர 1.414 கீழ் 2. அப்ப இந்த பெருமானம் இத நீங்க 1.41 பெருக்கி அதை 2ஆல பிரிக்க உங்களுக்கு இந்த பெருமானம் வரும் 2.121. அப்ப நீங்க முக்கியமா இதுல என்ன கவனிக்க வேணும் என்று சொன்னா, இந்த பகுதி எண்ணை விகிதமுறும் எண்ணாக மாற்றுக என்றது ஒரு முக்கியமான கருத்து. அதாவது இந்த பகுதியில உங்களுக்கு வர்க்கமூலம் 2 இருக்கு, அதை நாங்கள் எப்படி மாத்தினாங்களு கவனிங்கோ. நீங்க வர்க்கமூலம் 2ஆலே கீழையும் பெருக்கு மேலேயும் பெருக்கும். அப்ப 3 வர்க்கமூலம் 2 கீழே 2 என்று ஒரு முழு எண்ணாக எங்களுக்கு வரும். அதன் பிறகு இப்படி பெருக்கி நீங்க தந்த பெருமானத்தை பிரதியிட்டு உங்களுக்கு ஒரு வருமானத்தை பாருங்க. இப்ப இதுதான் உங்களோட இந்த மாதிரி கணக்குகள் இப்படித்தான் செய்ய வேண்டும். சரி, நாங்க அடுத்த கணக்குக்கு போவோம். அப்ப இந்த புத்தகத்துல தந்த ஆன்சர் இதுல கொடுத்துருக்கோம். அதுல ஒரு சின்ன பிழை, அந்த வர்க்கமூலம் 2க்குரிய பெருமானம் பிழையாக டைப் பண்ணி பட்டுக்கிறதுக்கு. அப்ப அதுல ஒரு சின்ன மாற்றம் செய்ய வேணும். ஓகே, நாங்க அடுத்த கணக்கை பார்ப்போம். ஓகே, இப்ப நாங்கள் நேரம் பெருக்கல் பார்த்தோம், கூட்டல் பார்த்தோம், கழித்தல் பார்த்தோம். இப்ப நாங்கள் பிரிக்க போறோம். பிரிக்கிறது பெருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் வரும். ஏனென்று சொன்னா உறுப்பு ஒரே வர்க்கமூல பகுதி இருக்குதா இல்லையா அந்த யோசனை இங்க இல்லை. அது தேவையில்லை, அந்த மாதிரி விதிமுறை ஒன்றும் இல்லை. நாங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகே, இப்ப நாங்கள் பார்ப்போம் இதை எப்படி இதை செய்யலாமண்டு. அப்ப நாங்க இதை இந்த மாதிரி எழுதினா உங்களுக்கு சில நேரம் இலகுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்படி எழுதுவோம். இப்ப நீங்க பாத்தீங்களா 2/4. அப்ப அது மிகவும் சுலபமாக அதுக்கு முதல் அதை பார்க்க முதல் இப்படி எழுதி கொள்ளும். அதுக்கு பிறகு நாங்கள் செய்யறதுகளை செய்வோம். ஓகே, இப்ப இந்த 2/4 உங்களுக்கு 1/2 வரும். இந்த இந்த வர்க்கமூல பகுதியை நீங்கள் இப்படி கூடி எழுதலாம். 14/7 ஒரே வர்க்கத்துக்கு எழுதலாம். இந்த 2 பிரிக்கிற வர்க்கங்களை நான் ஒரே வர்க்கத்துக்குள்ள எழுதலாம், பிரித்தலாகவே எழுதலாம். எங்களுக்கு என்ன இருக்கு, 1/2 தர இந்த பிரிக்கேக்க நீங்க 14/7 தரும். அப்ப உங்களுக்கு இதுதான் வரும். அப்ப உங்களோட 7/2 ஆகிவிடும். பிரித்தல் இவ்வளவுதான் பிரித்தல், அண்ட் அதுதான் உங்களோட ஆன்சர். ஒரு ஆன்சரை செக் பண்ணிக்கொண்டு சாரி, சின்ன 14/7 ஆகும் இதுல இல்லையா? 16 மாத்துவம். சாரி, இதுல அத மாத்தினா அப்ப இதுல 2 சரிதானே? 14/7 2. அப்ப அது ஒரு 2.
இதுலயும் நான் மாற்ற வேணும். அப்ப அது ஒரு 2 வரும். இப்ப சரியா இருக்குது. ஸோ 14 7ஆல பிரிக்கேக்கல 2 தானே வரும். அப்ப அதுல சரி. இப்ப சரி. ஓகே, அடுத்த கணக்கை பார்ப்போம். ஓகே, இப்ப எங்களுக்கு இன்னும் ஒரு விதமான கணக்கு இருக்கு. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு மேலையும் ஒரு வர்க்க மூலம் இருக்கு, அதாவது தொகுதியிலேயும் ஒரு வர்க்க மூலம், பகுதியிலேயும் ஒரு வர்க்க மூலம் இருக்கு. இப்ப நாங்க என்ன மாதிரி இதை செய்யலாம் என்றுதான் பார்க்க வேணும். இதுல உங்களுக்கு அதை சொல்லி நம்ம என்ன செய்ய சொல்லி, விகிதமுறா எண்ணை பகுதி எண்ணை கொண்ட பின்னத்தை விகிதமுறும் பகுதி எண்ணாக மாற்றுக. அப்ப முதல்ல இந்த பகுதியில இருக்கிற வர்க்க மூலத்தை நாங்கள் ஒரு முழு எண்ணாக மாத்த பார்ப்போம். அப்ப அதுக்கு முதல் நாங்க இதெல்லாம் இந்த மாதிரி எழுதினால் இலகுவாக இருக்கும். இப்படி எழுதிக்கொள்வோம். இப்ப என்ன செய்ய வேணும்டா, இந்த பகுதியில இருக்கிற வர்க்க மூலம் 3 முழு எண்ணாக மாற்றுறதுக்கு தொகுதியையும் பகுதியையும் வர்க்க மூலம் 3ஆலேயே பெருக்குவோம். சரியோ? அப்ப மேலும் கீழும் வர்க்க மூலம் 3ஆலேயே பெருக்கிறது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேல என்ன வரும்? மேல எங்களுக்கு 5 வர்க்க மூலம் 3ம் 2 பெருக்கினா எங்களுக்கு வர்க்க மூலம் 6ஆக வரும். பகுதியில என்ன வரும்? எங்களுக்கு ஒரு 3, அதை விட இந்த வர்க்க மூலம் 3ம் சேர்ந்து இன்னும் ஒரு 3ம் வரும். உங்களோட கடைசி விட வந்து 5 வர்க்க மூலம் 6 9ஆக வரும். அப்ப இதுதான் உங்களோட விட. இந்த கணக்குக்கு என்ன செய்திருக்கிறோம்? இந்த பகுதியில இருக்கிற வர்க்க மூலம் 3 நாங்கள் முழு எண்ணாக மாற்றுறதுக்காக திரும்பவும் ஒரு வர்க்க மூலம் 3ஆல் அதை பெருக்கிறோம். அப்படி பெருக்கும் போது மேலையும் தொகுதியையும் பெருக்க வேணும். அப்ப எங்களுக்கு 5 வர்க்க மூலம் 6 கீழ் 3 தர 3 வரும். அந்த 2வது 3 எங்கேருந்து வருது? இந்த 2 வர்க்க மூலத்தால பெருக்கிறதால வருது. அது எங்களுக்கு அப்ப 5 வர்க்க மூலம் 6 கீழ் 9 ஆகும் எங்கட கடைசி விடை. அப்ப நாங்க இந்த வீடியோ ஒருக்கா செக் பண்ணுவோம். அப்ப புத்தகத்துல இருக்கிற விடையும் எங்களுக்கு கிடைச்ச விடையும் ஒரே விடை. அடுத்த கணக்குக்கு போவோம். அப்ப இதோட நாங்க பகுதி 1 முடியுது. பகுதி 1 முடியுது. இனி நாங்க பகுதி 2 கணக்குகளை ஒருக்கா பார்ப்போம். ஓகே, இது பகுதி 2. இப்ப நாங்க பகுதி 2 கணக்குகளை செய்ய போறோம். பகுதி 2 பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த முதல் கணக்குல வர்க்க மூலம் 3 வர்க்க மூலம் 3 வர்க்க மூலம் 5க்கு பெருமானம் கொடுத்திருக்கேன். ஒரு அன்னளவான பெருமானம். பின்வருவற்றின் பெருமானத்தை கணக்க இந்த பெருமானங்களை பாவிச்சு வர்க்க மூலம் 3 வர்க்க மூலம் 5 பெருமானங்களை பாவிச்சு நீங்கள் இந்த கணக்குகளை செய்ய வேணும். ஓகே, பாப்போம் எப்படி செய்யலாம்னு. நாங்க இது முதலே பார்த்துட்டோம். இந்த மாதிரி கணக்குகள் 1 2 முதலே பகுதி 1ல கூடி பார்த்துட்டோம். எப்படி நாங்க அதை செய்தாங்கன்னு சொன்னா 4 கீழ் வர்க்க மூலம் 3 இருப்பின் அந்த வர்க்க மூலம் 3 கீழே இருக்க வர்க்க மூலம் 3 நாங்க முழு எண்ணாக மாற்றுறதுக்காக பகுதியையும் தொகுதியையும் நாங்கள் வர்க்க மூலம் 3ஆலேயே பெருக்க வரும். எங்களுக்கு என்ன வரும்? 4 வர்க்க மூலம் 3 கீழ் 3 என்று வரும்.
இப்ப நீங்கள் இப்ப இதுல என்ன செய்ய வேணும்னு சொன்னா, இந்த வர்க்கமூலம் 3க்கு உங்களுக்கு பெருமானம் ஒரு அண்ணளவான பெருமானம் கொடுத்திருக்கு. அதை நீங்கள் இதுல பிரதி செய்ய வேணும். 4 தர 1.732 இன் கீழ் 3. நீங்க அப்படி பிரதி இடைக்க உங்களுக்கு 4 1.732 பெருக்கி 3 பிரிக்க உங்களுக்கு வர்ற பெருமானம் 2.309 ஆகும். இதுல முக்கியமான குறிப்பு என்ன நோக்க வேணுமென்றா, நீங்கள் இந்த விகிதமுறா எண் பகுதியில இருக்கிறத நீங்க ஒரு முழு எண்ணாக மாத்துறதுக்கு அது திரும்பவும் வர்க்க 3 பெருக்க வேணும். அப்படி பெருக்கேக்க நீங்கள் மேலையும் அதாவது தொகுதியையும் நீங்க பெருக்க வேணும். பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணாலேயே பெருக்கி அதுக்கு பிறகு நீங்கள் அந்த வர்க்கமூலம் 3க்கு தந்த பெருமானத்தை பிரதியிட்டு விடைய காண வேணும். இப்ப இதே மாதிரி நாங்கள் இந்த பியையும் செய்வோம். பியிலையும் இதே மாதிரியான ஒரு கணக்கு. அப்ப நாங்க எப்படி பி செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப 2 கீழ் வர்க்கமூலம் 5 அண்டு இருக்கு. அப்ப இந்த 5 வர்க்கமூலம் 5 நான் ஒரு முழு எண்ணா மாத்திரக்கு என்ன செய்ய வேணும், பகுதியையும் தொகுதியையும் நான் வர்க்கமூலம் 5ஆலேயே பெருக்க வேணும். அப்படி பெருக்கேக்க மேல தொகுதியில எனக்கு வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 5 என்றும் பகுதியில 5 என்றும் எனக்கு கிடைக்கும். இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா, வர்க்கமூலம் 5 பெருமானம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்ப அதை நாங்க பிரதியிடுவோம். பிரதியிட்டா 2.236 கீழ் 5. அப்ப அதை நீங்கள் பெருக்கி 2.236 பெருக்கி 5 பிரிக்க உங்களுக்கு வர்ற விடை வந்து 0.894 ஆகும். இப்ப இதுதான் உங்களோட விடை. ஆனா நீங்க முக்கியமான குறிப்பு என்ன என்னென்றால், இந்த பகுதியில இருக்கிற வர்க்கமூலம் 5 முழு எண்ணாக மாத்திரக்கு தொகுதியையும் பகுதியையும் வர்க்கமூலம் 5ஆல பெருக்கி பேந்து வர்க்கமூலம் 5க்குரிய பெருமானத்தை பிரதியிட்டு நீங்க கடைசியாக ஒரு பெருமானத்தை காண்பீங்க. இதுதான் எங்கட முதல் கணக்கு, பகுதி 2ல இருக்கிற முதல் கணக்கு. அடுத்த கணக்குக்கு போவோம். அப்ப நாங்க இந்த மாதிரி தான் கணிச்ச நாங்கள் மற்ற கணக்கு. இந்த கணக்கு வந்து நாங்கள் சேர்ட்கள் 3 உறுப்புகளை கொண்ட சேர்ட், 3 உறுப்புகளை கொண்ட சேர்ட் இது கூட்ட முடியுமா இயலாதா என்று எப்படி நீங்கள் நிர்ணயிக்கிறது, அந்த சேர்ட் பகுதி உங்களுக்கு நிர்ணயிக்கும். நீங்க கூட்ட முடியுமா கழிக்க முடியுமான்றது இந்த சேர்ட் பகுதி தான் நிர்ணயிக்கும். ஆனா இப்ப மேலோட்டமா பார்க்க ஒவ்வொரு உறுப்புக்கும் வெவ்வேறான சேர்டுகள் இருக்கிறது போல் இருக்குது. ஆனா நீங்க என்ன செய்ய வேணும், முதல் எளிமைப்படுத்த வேணும், அதுக்கு பிறகுதான் நீங்க நிர்ணயிக்க வேணும். அப்ப முதல்ல என்னென்ன எளிமைப்படுத்துறது, இப்படித்தான் நீங்க செய்ய வேணும். 2 நாங்க என்ன செய்ய வேணும், 12க்கு ஒரு சதுர காரணியாக அதை எழுத வேணும். உங்களுக்கு என்ன சதுரன் இருக்கு, அந்த 12க்கு 4 தர 3 எழுதலாம். சக 32க்கு என்ன சதுரன், மிகப்பெரிய சதுரன், இந்த பெரிய சதுரன். இப்ப 4 தர 2 போடலாம், 4 தர 8 போட்டு நீங்க 2 3 படியில தான் எளிமைப்படுத்துவீங்க. இந்த இடத்திலேயே நீங்கள் 7 மாணவரை பெரிய இதுக்குள்ளே இருக்கிற பெரிய
சதுர எண்ணை போட வேணும். அப்படின்னு சொன்னா என்ன எண் ஆகும்? அதுக்குள்ள இருக்கிற பெரிய சதுர எண் வந்து 16 ஆகும். அப்ப நாங்க 16 இப்பவே எழுதுவோம். 16 தர 2 ஆகும். அடுத்தது 4 வர்க்கமூலம் 3 ஒன்றுமே செய்ய இயலாது. ஒரு முதன்மையன் காரணிகளும் கிடையாது. அது அப்படியே விட வேண்டியது. அப்ப நாங்க இதை என்ன எளிமைப்படுத்தினா இங்க வந்து உங்களுக்கு இதுல பாத்தீங்களா 4 இருக்குது. 4 வர்க்கமூலம் 4 வந்து 2. அப்ப அது 2 தர 2 இங்க 3 ஆகுது. ஆக இதுல பாத்தீங்களா 16 வர்க்கமூலம். 16 வர்க்கமூலம் எவ்வளவு? 4. அப்ப 4 வர்க்கமூலம் 2 4 வர்க்கமூலம் 3. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வர்க்கமூலம் 3 சக 4 வர்க்கமூலம் 2 சய 4 வர்க்கமூலம் 3. அப்ப இத இந்த உறுப்பும் இந்த உறுப்பும் பூஜ்ஜியத்தை தரும். அப்ப உங்களோட கடைசியா கிடைக்கிற விட இது 4 வர்க்கமூலம் 2. ஓகே, இப்ப நாங்க ஆன்சரை விடைகளை செக் பண்ணிக்கொண்டு அடுத்த கணக்குக்கு போகும். எங்களுக்கு ஒரே விட தான் வந்திருக்கு. நாங்க அடுத்த கணக்குக்கு போவோம். ஓகே, அடுத்த கணக்கும் இந்த முதல் கணக்கு போலதான் இருக்குது. இங்கேயும் நாங்கள் முதல் என்ன செய்ய வேணும்? உறுப்புகளை எளிமைப்படுத்துவோம். அதுக்கு பிறகு எந்தெந்த உறுப்பை சேர்க்கலாம், கூட்டலாம், கழிக்கலாம் என்று பார்ப்போம். அப்ப முதல் உறுப்புக்கு 28 வர்க்கமூலம் 28, இரண்டாவது உறுப்பு வர்க்கமூலம் 7, வர்க்கமூலம் 3, வர்க்கமூலம் 27. அப்ப நாங்கள் நீங்க முதல் உறுப்பை இப்படி எழுதலாம். அதுக்குள்ள இருக்கிற பெரிய சதுர எண் வந்து 4 தான். அப்ப 4 தர 7 போட்டுக்கொள்வோம். மற்றது 4 வர்க்கமூலம் 7, மற்ற உறுப்பு 3 வர்க்கமூலம் 3, கடைசி உறுப்பு 2. இதுக்குள்ள 27க்குள்ள பெரிய சதுர எண் என்ன? 9. 9 தர 3 போட்டுக்கொள்ளும். அப்ப நாங்க இத எளிமைப்படுத்துவோம். 3 தர இந்த 4 வர்க்கமூலம் 4 வர்க்கமூலம் வந்து 2ஆக வரும் வெளியில. உள்ளுக்கு 7 இருக்கு. அடுத்த உறுப்பு ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே வரும். மூன்றாவது உறுப்பும் அப்படித்தான், அதை அப்படியே போடுவோம். இப்ப நீங்க 4வது உறுப்பை பாருங்க. 2 தர இந்த வர்க்கமூலம் 9 3ஆக வெளியில வந்து மிச்சம் அப்படி இருக்கும். அப்ப நாங்க இப்ப எல்லாத்தையும் சேர்த்து கூட்டுவோம். கூட்டுறதுக்கு முதல் இந்த பெருக்கி எழுதி போட்டு 6 வர்க்கமூலம் 7, 4 வர்க்கமூலம் 7, 3 வர்க்கமூலம் 3 சக 6 வர்க்கமூலம் 3 என்று எழுதலாம். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் 2 உறுப்புகளே உண்டாக்கலாம். மற்ற 2 உறுப்புகளை உண்டாக்கலாம். அப்ப முதல் 2 உறுப்புகளையும் கூட்டி எனக்கு என்ன வரும்? இந்த பக்கத்துல எழுதுறேன். முதல் 2 உறுப்புல என்ன வரும்? எங்களுக்கு 2 வர்க்கமூலம் 7 என்று வரும். ஏண்டா 6 வர்க்கமூலம் 7 சாய 4 வர்க்கமூலம் 7 எங்களுக்கு 2 வர்க்கமூலம் 7 என்று வரும். சாக இங்க பாத்தீங்கன்னா 3 வர்க்கமூலம் 3, 6 வர்க்கமூலம் 3 சேர்ந்துதாண்டா 9 வர்க்கமூலம் 3ஆக எழுதலாம். அப்ப இதுதான் எங்கட கடைசி விட. ஓகே, பாப்பம் எங்கட ஆன்சர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்க. கொஞ்சம் 9 வர்க்கமூலம் 3 எங்கட கடைசி ஆன்சர். அப்ப பிளஸ் 2 வர்க்கமூலம் 7 புத்தகத்துல கொடுத்த விடையே எங்களுக்கு வந்து. அடுத்த கணக்கை பார்ப்போம். அடுத்த கணக்கு இப்ப எளிய வடிவில் மாற்றவும். எளிய வடிவில் நாங்க முதலும் ஒரு கணக்கு வந்து பார்த்த நாங்கள்.
அந்த எளிய வடிவ மாத்திரன்னு சொன்னா உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணை சதுர எண்ணுண்ட காரணியா எழுத வேணும். அப்ப நாங்க அதை எப்படி எழுதலாம்? 75க்குள்ள சதுர எண்ணு சொன்னா 25 அடங்கும் 25 தரம் 3. அப்ப நாங்க 25 தரம் 3 அப்ப 25 வர்க்க மூலத்துக்கு வெளியில வரைக்கும் 5 ஆகி 5 வர்க்க மூலம் 3 என்று எழுதுவோம். இப்ப நாங்க இந்த மட்ட கணக்கு வர்க்க மூலம் 147. 147க்குள்ள வர்க்க மூலம் 49 தரம் 3 என்று எழுதலாம். 49 வந்து 7 வர்க்க மூலத்துக்கு வெளியில வரைக்கும் அது 7 ஆக வரும். 7 வர்க்க மூலம் 3. அப்ப இது எளிய வடிவத்துல நாங்கள் கொடுத்து இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. எளிய வடிவத்தில் உங்களோட ஆன்சர் கொடுத்தாச்சு. எங்களுக்கு வந்திருக்கு 5 வர்க்க மூலம் 3 7 வர்க்க மூலம் 3 இருக்கு வெளியே வர. அடுத்த கணக்குக்கு போவோம். அடுத்த கணக்கை நீங்க பார்த்தீங்கன்னா இங்கேயும் நாங்கள் சேட் 3 உறுப்புமே சேடான உறுப்புகள் கூட்டுறதும் கழிக்கிறதும். ஆனா இதுல ஒரு சிறிய வித்தியாசம் இருக்கு மற்ற கணக்குகளோட பார்க்க. என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பின்ன வடிவில சேட் அமைந்திருக்கு. அது என்னண்டு முதல்ல அதை நாங்க மாத்த வேணும். ஒரு இந்த பகுதியானது விகிதமுறா எண்ணா இருக்கும் போது நாங்க பகுதியை மாத்த வேணும், விகிதமுறும் எண்ணாக மாத்த. அதுக்கு பிறகுதான் நாங்கள் கூட்டலோ கழித்தலோ செய்யலாம் என்று பார்க்க வேணும். இப்ப முதல்ல நாங்கள் அதை செய்வோம். அதாவது இப்ப 4 வர்க்க மூலம் 3 என்னண்டு நாங்க விகிதமுறும் பகுதியா மாத்துறது. நீங்க என்ன செய்யணும்? வர்க்க மூலம் 3ஆலே மேலும் கீழும் பெருக்க வேணும். தொகுதியையும் பகுதியையும் பெருக்க வேணும். அப்படி பெருக்கினா உங்களுக்கு தொகுதியில 4 வர்க்க மூலம் 3 கீழே 3 வரும். அப்ப அது மாத்தியாச்சு. மாத்தின பிறகு நாங்கள் இப்ப இந்த கணக்கை திருப்பி ஒருக்கா பார்ப்போம். ஓகே, அப்ப திருப்பி நான் இந்த கணக்கு எழுதுறேன். உங்களுக்கு 4 வர்க்க மூலம் 3 கீழ் 3, அதாவது இந்த முதல் உறுப்பு நான் இப்ப மாத்திட்டேன். நாங்க அதை மாத்திட்டோம். 4 வர்க்க மூலம் 3 கீழ் 3 மீதி உறுப்புகளை நாங்கள் எழுதுவோம். இப்படி எழுதேக்க இப்ப என்ன இருக்கு எங்களுக்கு? நீங்க எல்லா உறுப்பையும் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா உறுப்புக்கும் எங்களுக்கு வர்க்க மூலம் 3 தான் இந்த சேட் பகுதியாக அமையுது. அப்படி என்று சொன்னா இந்த அத்தனை உறுப்பு, இந்த 3 உறுப்பையும் எங்களால கூட்டவோ கழிக்கவோ முடியும். ஓகே, இப்ப நீங்க பாருங்க 4 கீழ் 3 வர்க்க மூலம் 3 சக 2 வர்க்க மூலம் 3 கூட்டைக்கு என்ன வரும்? 6 10 10 கீழ் 3 வர்க்க மூலம் 3 வரும். 5 வர்க்க மூலம் 3. அப்ப இது என்னண்டு வரும்? 5 வர்க்க மூலம் 3. இது 10 கீழ் 3 வர்க்க மூலம் 3 5 கீழ் வர்க்க மூலம் 3 என்னவா வரும்? 5 வர்க்க மூலம் 3 கீழ் 3. நான் இந்த பக்கம் எழுதுவோம். என்னவா வரும்? 5 வர்க்க மூலம் 3 கீழ் 3ஆக வரும். இந்த கணக்கு ஒரு சிறு வித்தியாசம் மற்ற கணக்குகளை விட. ஏனென்று சொன்னா இந்த பகுதி எங்களுக்கு முதல் நாங்கள் இதை ஒரு விகிதமுறும் பகுதியாக மாற்றவும். அதைத்தான் நாங்க இங்க முதல் செய்த நாங்கள். அதுக்கு பிறகு நாங்க ஒவ்வொரு உறுப்பையும் கூட்டலாமா கழிக்கலாமான்னு பார்த்து எங்களுக்கு இந்த மாதிரி விடை ஒன்று வந்தது.
அப்ப அந்த விடைய ஒருக்கா பார்ப்போம் என்ன மாதிரி வந்திருக்குண்டு, புத்தகத்துல என்ன மாதிரி விடை இருக்குன்னு பார்ப்போம். எங்களுக்கு புத்தகத்துல தந்த விடையும் எங்கட விடையும் ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்த கணக்குக்கு போவோம். அடுத்த கணக்கை பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு. இங்கேயும் அந்த முதலாவது உறுப்பு பார்த்தீங்கன்னா அந்த முதல் உறுப்பு பகுதி வந்து விகிதமுறா எண்ணா இருக்கிறபடியா அதை நாங்கள் விகிதமுறும் எண்ணாக மாற்ற வேணும் முதல். இரண்டாவது உறுப்புல அந்த மாதிரி கிடையாது, மூன்றாவது உறுப்புலயும் அந்த மாதிரி கிடையாது. மூன்றாவது உறுப்புல 3 இருக்குது பகுதியில, ஆனா அது விகிதமுறாத எண் கிடையாது, அது விகிதமுறும் எண். அப்ப எங்களுக்கு அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இப்ப முதலாவது உறுப்பை மட்டும் விகிதமுறும் பகுதியா மாற்றுவோம். எப்படி மாத்துறது? மேலும் கீழும் அதே வர்க்க மூலத்தால பெருக்கணும். பெருக்கினால் எங்களுக்கு இப்படித்தான் வரும். அப்ப 5 வர்க்க மூலம் 3 கீழ் 3 என்று வரும். இப்ப நாங்கள் இந்த கணக்கை திருப்பி எழுதுவோம். அப்ப திருப்பி எழுதேக்க 5 வர்க்க மூலம் 3 கீழ் 3 சக 2 வர்க்க மூலம் 27. இப்ப இந்த வர்க்க மூலம் 27ஐயும் நாங்க எளிமைப்படுத்த வேணும். ஏனென்று சொன்னா அந்த வர்க்க மூலம் 27க்குள்ள ஒரு 9 சதுர எண் காரணியாக இருக்குது. அப்ப நாங்க அதையும் இப்படி எழுதுவோம். கடைசி உறுப்பு ஒன்றும் செய்ய முடியாது, எளிய வடிவத்தில் தான் இருக்கிறது, அதை அப்படியே விடுவோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் 5 வர்க்க மூலம் 3 கீழ் 3 சக இந்த உறுப்புல இரண்டாவது உறுப்புல வர்க்க மூலம் 9 வந்து 3ஆக வரும். 3 4 வர்க்க மூலம் 3 கீழ் 3. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புலையும் வர்க்க மூலம் 3 இருக்கு. அப்படின்னு சொன்னா இந்த 3 உறுப்பையும் நாங்க கூட்டியோ கழித்தோ செய்யலாம். அப்ப முதலாவது உறுப்பை பாருங்கோ, 5 கீழ் 3. இரண்டாவது உறுப்பு இது வந்து 6 வர்க்க மூலம் 3 இருக்கு. மூன்றாவது உறுப்புல உங்களுக்கு 4 கீழ் 3 வர்க்க மூலம் 3 இருக்கு. அப்ப இதை நாங்க எல்லாம் கூட்டினா என்ன வரும்? சோ நான் இதை இதுலயே எழுதுறேன். 5 கீழ் 3 வர்க்க மூலம் 3 சக 6 வர்க்க மூலம் 3 சய 4 வர்க்க மூலம் 3 கீழ் 3. ஓகே, அப்ப இது நீங்க கூட்டினீங்கன்னா முதல்ல இதையும் பாருங்கோ. இந்த முதலாவது உறுப்பையும் கடைசி உறுப்பையும் இலகுவா கூட்டக்கூடியதா இருக்குது. அதபடியா அது வந்து அந்த 2 உறுப்பையும் சேர்த்த உடனே எங்களுக்கு இப்படி ஒரு விடை கிடைக்கும். அதோட நாங்கள் 6 வர்க்க மூலம் 3 கூட்டேக்க எங்களுக்கு என்ன வரும்? 18 19 வர்க்க மூலம் 3 கீழ் 3 என்று வரும். விளங்குதோ? சோ இதுல என்ன எங்களுக்கு இருந்த இந்த கணக்கை நீங்க திருப்பி ஒருக்கா போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இந்த முதல் உறுப்புக்கு அந்த பகுதிய முழு எண்ணாக மாற்ற வேண்டி இருந்தது. இந்த இரண்டாவது உறுப்புக்கு எளிமைப்படுத்த வேண்டி இருந்தது. மூன்றாவது உறுப்பு ஒன்றுமே செய்யற மாதிரி இருக்கையில அது எளிய வடிவத்தில் தான் இருந்தது. அப்ப முதல் உறுப்ப பகுதி என்ன முழுமையா மாத்தின பின்பும் இரண்டாவது உறுப்பை எளிமைப்படுத்தி அதுக்கு பிறகு நீங்க பார்க்கும் போது 3 உறுப்புலையுமே வர்க்க மூலம் 3 இருக்கிறதால அதை 3ஐயுமே கூட்டியோ கழித்தோ செய்யக்கூடியதா இருந்தது. அப்படி செய்யும் போது எங்களுக்கு கிடைத்த விடை இதுதான். அப்ப நாங்க அதை ஒருக்க செக் பார்த்து கொண்டு அடுத்த கணக்குக்கு போவோம். ஓகே, இதுல எழுத்துல தெரியுதுல எங்களுக்கு கிடைச்ச விடையும் புத்தகத்துல இருக்கிற விடையும் உண்டாகத்தான் இருக்கிறது. அடுத்த கணக்கு ஓகே, அடுத்த கணக்கு நீங்கள் இப்ப சுருக்குக.
சுருக்குறோம். இப்ப நீங்க சுருக்குறன்னு சொன்னா இங்க என்ன சொன்னீங்கன்னா 3 உறுப்பு இருக்கு. 3 உறுப்புலையும் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு 3 உறுப்புகள் இருக்கு. 3 உறுப்பும் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அதை எளிமைப்படுத்தி போட்டு அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த உறுப்புகள் என்ன மாதிரி இருக்குன்னு. முதலாவது உறுப்பை பாருங்க 176. 176 நீங்க என்ன செய்யலாம்? அதுக்குள்ள இருக்கிற பெரிய சதுர ஒரு நிறைவர்க்க எண்ணை கண்டுபிடிக்க வேணும். அது வந்து 16. 16 தர 11 176. இப்ப நாங்கள் இத 16 தர 11 சொன்னா இந்த 16 நீங்கள் 4ஆக வெளியில வரும் வர்க்க மூலத்துக்கு வெளியிலாக. அப்ப 176 எளிமைப்படுத்தினா 4 வர்க்க மூலம் 11. அதே மாதிரி 44 பாருங்க. 44ம் எளிமைப்படுத்துங்க முதுவ. அது என்ன மாதிரி அதுக்குள்ள இருக்கு வர்க்க மூல சதுர எண்ணு 4 இருக்கு. அதாவது இப்படி போட்டா 2 வர்க்க மூலம் 11 ஆகும். இப்ப நாங்க எளிமைப்படுத்திட்டு அப்ப திருப்பி இந்த கணக்கை நாங்க செய்தோம்னா எங்களுக்கு இதுல 4 11 வர்க்க மூலம் 11 சய 3 தர 2 வர்க்க மூலம் 11 சக 5 வர்க்க மூலம் 11 ஆகும். சரியோ? அப்ப இதுல பாத்தீங்கன்னா 4 வர்க்க மூலம் 11 சய 6 வர்க்க மூலம் 11 சக 5 வர்க்க மூலம் 11 ஆகும். அப்ப இத நீங்க கூட்டேக்க 4 வர்க்க மூலம் 11 சய 6 வர்க்க மூலம் 11 உங்களுக்கு என்னத்தை தரும்? சய 2 வர்க்க மூலம் 11. அந்த சய 2 வர்க்க மூலம் 11 5 வர்க்க மூலம் 11ஓட கூட்டினா எங்களுக்கு என்ன தரும்? எங்களுக்கு இது 4 1 minute. 4 வர்க்க மூலம் 11 சய 6 வர்க்க மூலம் 11 2 சய 2 வர்க்க மூலம் 11 அதை நீங்க 5 வர்க்க மூலம் 11ஓட கூட்டினா உங்களுக்கு 3 வர்க்க மூலம் 11 விடை வரும். இதை நாங்க ஒருக்கா செக் பண்ணுவோம். இப்ப விளங்குதோ? இன்னும் ஒருக்கா அந்த கணக்கை மேலோட்டமா பார்த்து கொண்டு விடையை செக் பண்ணுவோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 3 உறுப்புகளும் வெவ்வேறு வர்க்க மூலங்கள் இருக்குது. அப்ப நாங்க அதை முதல்ல எளிமைப்படுத்துறோம். எளிமைப்படுத்திக்க 176க்கு 4 வர்க்க மூலம் 11 வருது. 44 எடுத்தீங்கன்னா அதை எளிமைப்படுத்திக்க 2 வர்க்க மூலம் 12 வரும். இப்ப நீங்க அதையே அதுகளை பாவித்து திருப்பி இந்த கணக்கு எழுதும் போது எழுதி நீங்க சுருக்கேக்க 3 வர்க்க மூலம் 11 விடை கிடைக்கும். ஓகே, சோ நான் இதுல ஆன்சர் எழுதிட்டு ஒருக்கா செக் பண்ணி விடுவோம். ஓகே, 3 வர்க்க மூலம் 11 எங்களுக்கு அதான் கிடைச்ச விட. புத்தகத்திலே உங்களுக்கு அந்த விட தான் இருக்கு. அடுத்த கணக்குக்கு போவோம். அடுத்த கணக்கு வந்து பெருக்கிறது. நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வர்க்க மூலம் 3 தர 2 வர்க்க மூலம் 2 வர்க்க மூலம் 2. அப்ப இத நீங்க பெருக்கிறதா இருந்தால்
முழு எண்களை முதல் பெருக்குங்கோ தனியா, பேந்து வர்க்க மூல எண்களை பெருக்குங்கோ. இப்ப என்ன வரும் எங்களுக்கு இங்க முழு எண்கள் என்று சொன்னா எங்களுக்கு இருக்கிற முழு எண்கள் 5 2 10 தர வர்க்க மூல எண்களை பாருங்கோ. என்ன இருக்கு எங்களுக்கு வர்க்க மூலம் 3 இருக்கு. ஆனா இது ரெண்டையும் பாருங்க. வர்க்க மூலம் 2 தர வர்க்க மூலம் 2 என்ன தரும்? உங்களுக்கு திருப்பி 2 தரும். வர்க்க மூலம் போயிடும். ஏனென்று சொன்னா வர்க்க மூலம் 2 தர வர்க்க மூலம் 2 வந்து வர்க்க மூலம் 4. அப்படியா இருந்த வர்க்க மூலம் 4 உங்களுக்கு 2 தான் தரும். அப்ப இங்க எங்களுக்கு 2 இருக்கு. அப்ப உங்க திருப்பவும் இந்த 10ஐயும் இந்த 2ஐயும் பெருக்குங்கோ முழு எண்கள் வழியா. அப்ப 20 வர்க்க மூலம் 3 ஆகும். அப்ப இதுதான் உங்களோட விடை இந்த கணக்கு. கணக்கு ஒருக்கா பார்த்துக்கொண்டு 20 வர்க்க மூலம் 3 எங்களுக்கும் அதே விடதான் வந்திருக்கு. அடுத்த கணக்கை பார்ப்போம். அடுத்த கணக்கு எங்களுக்கு பிரித்தல். 6 வர்க்க மூலம் 27 நாங்க பிரிக்க வேணும் 3 வர்க்க மூலம் 3ஆல. அப்ப இது எப்படி பிரிக்கிறோன்னு பார்ப்போம். நாங்க முதலே பார்த்துருக்கிறோம் இந்த மாதிரி பிரித்தல் கணக்குகளை. அப்ப அது இங்க வந்து முதல் என்ன செய்ய வேணும்னா இந்த 27 நீங்க எளிமைப்படுத்த வேணும். எளிமையா எழுதித்தான் பிரிக்கிறது நல்லா. 6 27 நீங்கள் 9 தர 3 என்று எழுதி உங்களுக்கு ஒரு 3 வர்க்க மூலம் 3 பகுதியில இருக்குது. அப்ப இங்க மேல பாத்தீங்களா தொகுதியில 9 வந்து 3ஆக வரும். அதை விட உங்களுக்கு ஒரு வர்க்க மூலம் 3 இருக்கும். அதோட கீழே உங்களுக்கு 3 வர்க்க மூலம் 3 இருக்கு. இங்க பாத்தீங்களா இப்ப இந்த 3 வர்க்க மூலம் 3 3 வர்க்க மூலம் 3 எங்களுக்கு பிரிபட்டுடும். அதே போல இந்த 3 பிரிபட்ட எங்களுக்கு இருக்கிறது 6 மட்டுமே. அப்ப இந்த கணக்குக்கு விட 6 ஆகும். இப்போ நாங்க பிரிக்கிறோம்னா என்ன செய்யறோம்? முதல்ல பெருக்கல் போலையோ எந்த விதமான எந்த கணக்குலையும் நீங்க முதல்ல எளிமைப்படுத்தின பிறகுதான் பிரித்தலோ கூட்டலோ கழித்தலோ எதுவும் செய்யலாம். ஸோ இதுல முதல்ல நாங்க எளிமைப்படுத்துறோம். வர்க்க மூலம் 27 9 தர 3 சொல்லி அதுக்கு பிறகு இந்த வர்க்க மூலம் 3 அப்படியே போயிடும், பிரிவட்டிடும். இந்த மூன்றும் பிரிவடவே எங்களுக்கு 6 தான் விடையாக அமையும். இந்த கணக்குல விடையை பார்த்து கொண்டு நாங்கள் அடுத்த கணக்கை பார்ப்போம். அப்ப புத்தகத்திலே உங்களுக்கு இதான் விட இது விளங்கப்படுத்தி இருக்கு. அடுத்த கணக்குக்கு போவோம். அதுக்கு முதல்ல இதை கிளியர் பண்ணி கொண்டு அடுத்த கணக்குல என்னன்னா உங்களுக்கு இங்க கொஞ்சம் எண்ணுகள் கொடுத்துருக்கு, மெய்யெண்கள் கொடுத்துருக்கு. அப்ப இதுல நீங்கள் எது விகிதமுறுமன் எது விகிதமுறா எண்கள் என்று வேறுபடுத்த சொல்லி கேட்டிருக்கு. நீங்க பாத்தீங்களா எங்களுக்கு இதுல 1 2 3 4 5 எண் கொடுத்துருக்கு. முதலாவது எண் அரை 1/2. அப்ப இந்த எண் விகிதமுறுமன்னா விகிதமுறா எண்ணா என்று நீங்க யோசிச்சா எப்படி தெரியும் எங்களுக்கு அது விகிதமுறுமா விகிதமுறாதாண்டு? இப்ப இந்த எண்ணை பார்த்தீங்களா எந்த ஒரு எண்ணும் நீங்க ஒரு பின்னமாக எழுத முடியுமா இருந்தால் நிறைய எண்களை கொண்டு ஒரு பின்னமாக எழுதினால் அது ஒரு விகிதம் உருமன். இப்ப உங்களுக்கு இந்த அரைவாசி அதைத்தான் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. ஒரு நிறைய எண்களை கொண்டு ஒரு பின்னமாக எழுதி அதை வழியா அது ஒரு விகிதம் உருமண்டு என்று சொல்ல வரும். அத்தோடு மட்டுமில்லை, இதை நீங்க 1 2ஆல பிரிச்சா
0.5 தான் வரும். அதாவது இது ஒரு இந்த 5 தசத்துக்கு பிறகு ஒரே ஒரு எண்ணோட தசம் முடிஞ்சுது. அப்ப அப்படி பண்ணா இந்த எண் வந்து விகிதமுறும் எண்ணாகவே நீங்க கருத வேண்டும். நீங்க அடுத்த எண்ணை பாருங்க, 2 9 வந்து 9 விகிதமுறும் தான். ஏனென்று அது சயவா சகவாண்டது எங்களுக்கு மறையா நேராண்டது தேவையில்லை, அது ஒன்றும் செய்யாது. அந்த எண்ணை மட்டும் பார்த்து கொள்ளுங்க. அந்த எண்ணை பார்த்தீங்களா அதை நீங்க இப்படி கூறி எழுதலாம். இது ஒரு பின்னமாகவே இருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னா மேலொரு நிறையன் கீழே ஒரு நிறையன், ஆகவே இது ஒரு பின்னம். ஓகே, அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு விகிதமுறும் எண்ணாகும். ரெண்டாவது எண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னா 1.51 1.51 பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தசம எண் தான் இது. ஆனா இது என்ன விதமான தசம எண்? இந்த எண் வந்து தொடர்ந்து போய்கொண்டிருக்கிற எண்ணும் இல்லை, அது அதிலேயே முடிஞ்சிட்டுது, அங்கால போகல. இப்போ 1.51 அப்படியே முடிஞ்சபடியா இந்த எண்ணும் விகிதமுறும் எண்ணாகத்தான் நீங்க கருத வேண்டும். இப்ப சில எண்ணுகளை பார்த்தீங்களா தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். இப்படி போற எண்ணுகள் நாங்கள் என்ன சொல்றோம்டா முடிவில் எண்ணுகள். இது இப்படி தொடர்ந்து போய்கொண்டிருந்தா அது முடிவில் எண்ணுகள், அதுகள் எல்லாம் விகிதமுறா எண்ணுகள். அப்ப ஆனால் இந்த தசமம் 1.51 முடிஞ்சு அது நின்றுட்டு அதுலயே, அதபடியா இதை நாங்கள் சொல்லுவோம் விகிதமுறும் எண்ணு. வர்க்கமூலம் 35 தான் உங்களோட அடுத்தது. வர்க்கமூலம் 35 பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த எண் வர்க்கம் எந்த சேர்டுமே ஒரு விகிதமுறா எண்கள் தான். எந்த சேர்டாக இருக்கட்டும் அது ஒரு விகிதமுறா எண். அப்ப உங்களுக்கு வர்க்கமூலம் 35 விகிதமுறா எண். ஆனா நீங்கள் அடுத்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 16 வர்க்கமூலம் 16, இது நீங்க சேர்டு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் வர்க்கமூலம் 16 4 ஆகும். ஆகவே இந்த வர்க்கமூலம் 16 ஒரு விகிதமுறும் எண்ணாகும். அப்படி பார்க்கல இதுல கொடுத்த ஒரே ஒரு எண் மட்டும்தான் விகிதமுறா எண், அதாவது இந்த சேர்ட் வர்க்கமூலம் 35 ஆகும். மிச்ச எல்லா எண்களும் விகிதமுறும் எண்ணாகும். ஓகே, அடுத்த கணக்குக்கு போவோம். அடுத்த கணக்கு நாங்க என்ன செய்யணும்னா எளிய வடிவில மாற்ற வேணும். இது நாங்க முதலும் பார்த்துட்டோம். ஆனா எளிய வடிவில மாற்றுறதுக்கு இப்ப 80 பாருங்க. 80 எப்படி நீங்க எளிய வடிவில மாத்துவீங்க? எளிய வடிவில 80 மாத்துறேன்னா அதுக்குள்ள இருக்க மிகப்பெரிய சதுர எண்ணை கருதுங்க. அப்ப 80 நீங்க 16 தர 5 எழுது 80. அப்ப 16 தான் அதுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய சதுர காரணி. இப்ப 16 நீங்க வர்க்கமூலப்படுத்த 4 5 வரும். அப்ப 80 இந்த எளிய உருவம் வந்து 4 வர்க்கமூலம் 5 ஆகும். அதே மாதிரி நீங்க 175 பார்த்தீங்களா, வர்க்கமூலம் 175 அது வந்து 25 தர 7 வர்க்கமூலம் எழுதலாம். அதுக்கு 175க்குள்ள இருக்கிற மிகப்பெரிய சதுரம் காரணி 25. அப்ப இது வந்து 5 வர்க்கமூலம் 7 என்று எளிய வடிவத்துல எழுதலாம். அதற்கு பாப்பம். அப்ப எங்களுக்கு புத்தகத்துல இருக்கிற விடை உங்களோட விடையும் உண்டு. இது உங்க புத்தகத்துல இருக்கிற உங்களுக்கு இதே மாதிரிதான் விளக்கப்படுத்தி இருக்கு. அடுத்த கணக்கு போவோம். அடுத்த கணக்கு இன்னும் ஒரு உதாரணம். கூட்டுற சேடுகளை கூட்டவும் கழிக்கிறதுக்கும். இங்க 4 உறுப்பு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு 4 உறுப்பு இருக்கு.
அந்த 4 உறுப்புமே 4ம் வித்தியாசம் இல்லை. இந்த முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனா நடுவுல இருக்கிற 2 உறுப்புகள் வித்தியாசமாக இருக்கு. அப்ப நாங்கள் முதல்ல இதை எளிய வடிவத்துல இருக்குதோன்னு பார்ப்போம். முதல் எளிய வடிவத்துல எழுதுவோம். அப்ப நீங்க 32க்கு எளிய வடிவம் என்ன? நீங்க 32 4 8 போட்டு 16 8 இதை விட திறமாக இருக்கும். நாங்க பெரிய சதுர எண்ணையை எடுப்போம். அப்ப நாங்க 16 எடுப்போம். 16 தர 2 இப்படி போட்டு அப்ப வர்க்கமூலம் 16 4 ஆகுது. அது 2ஆக வரும். அதே மாதிரி 75 நாங்க எளிமைப்படுத்தி எழுதுவோம். முதல் 75க்குள்ள என்ன சதுரம் இருக்குது? 25. 25 தர 3 எழுதலாம். இப்ப 25 வர்க்கமூலம் 5. அப்ப 5 வர்க்கமூலம் 3 எழுதலாம். இப்ப நாங்க இதுல கொண்டு இந்த கோர்வையை திருப்பி நாங்க எழுதுவோம். 4 வர்க்கமூலம் 2 இது நான் 32க்காக எழுதுறது. 4 வர்க்கமூலம் 2 சக 75க்கு என்ன எழுத போறோம்? 5 வர்க்கமூலம் 3 சாய வர்க்கமூலம் 2 திருப்பம் எங்களுக்கு ஒரு வர்க்கமூலம் 32 அதை 4 வர்க்கமூலம் 2ஆக எழுது. நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு முதல் உறுப்பு 3வது உறுப்பு 4வது உறுப்பு ஒரே மாதிரி அமைந்திருக்கு. அப்ப இதுக்கு கூட்டினீங்களா 4 வர்க்கமூலம் 2 சாய வர்க்கமூலம் 2 3 வர்க்கமூலம் 2 அதை நாங்க 4 வர்க்கமூலம் 2ஓட கூட்டினோம்டா அது 7 வர்க்கமூலம் 2ஆக அமையும். 5 வர்க்கமூலம் 3 ஒன்றும் செய்ய முடியாது. அதை அப்படியே விட வேண்டியது. அப்ப உங்களுக்கு 7 வர்க்கமூலம் 2 5 வர்க்கமூலம் 3 தான் உங்களோட விடையாக அமையும். அப்ப நாங்க இது ஒருக்கா பார்ப்போம். எங்களுக்கு கிடைச்சதும் அதே விடதான். 7 வர்க்கமூலம் 2 5 சக 5 வர்க்கமூலம் 3. அடுத்த கணக்கை பார்ப்போம். அடுத்த கணக்கும் கூட்டுறதும் கழிக்கிறதும் சேடுகளை இதுவும் நாங்கள் முதல் எளிமைப்படுத்த வேணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க எங்களுக்கு 4 உறுப்பு இருக்கு. 4 உறுப்பும் 4 உறுப்பும் வித்தியாசமாகவே இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வர்க்க மூலத்தை கொண்டுள்ளது. அப்ப முதல்ல எளிமைப்படுத்துவோமானா எளிமைப்படுத்துவோம். இப்ப முதல் 45 பார்ப்போம். வர்க்க மூலம் 45. வர்க்க மூலம் 45 நீங்க என்னென்று எழுதுவீங்க? 9 தர 5 எழுதி அதை 3 வர்க்க மூலம் 5 என்று இலகுவாக எழுதலாம். 2வது உறுப்பு வர்க்க மூலம் 3 ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப 3வது உறுப்பு வர்க்க மூலம் 20 இருக்கு. 2 20 இருக்கு. அப்ப அந்த 2 20 நாங்க என்ன மாதிரி எளிமைப்படுத்தலாம்? 2 அந்த 20 4 தர 5 என்று போடலாம். அப்ப இதுல உங்களுக்கு முதல்ல 2 வெளியில இருக்கு. அதோட இப்ப இன்னொரு 2 வரப்போகுது இந்த 4ல இருந்து. அதை விட அப்படியே நாங்க வர்க்க மூலம் 5ஐயும் எழுதினா 4 வர்க்க மூலம் 5 என்று நாங்கள் 2 வர்க்க மூலம் 20 எழுதலாம். இப்ப அடுத்த கடைசி உறுப்பு 12 வர்க்க மூலம் 12. அதை எப்படி எழுதலாம்? 4 தர 3 என்று எழுதி அதை நாங்கள் வர்க்க மூலம் அதை நாங்கள் 2 வர்க்க மூலம் 3 என்று எழுதலாம். இப்ப எல்லாத்தையும் நாங்க கொண்டு திருப்பி இதுல பிரதி விடுவோம். 2 45 45 3 வர்க்க மூலம் 5. அப்ப 2 தர 3 வர்க்க மூலம் 5 என்று எழுதுவோம்.
அடுத்ததாக எங்களுக்கு வர்க்கமூலம் 3 ஒன்றும் செய்ய முடியாது. வந்து சாய 2 வர்க்கமூலம் 20 வந்து 4 வர்க்கமூலம் 5 எழுதலாம். 4 வர்க்கமூலம் 5 சாய 12 நாங்கள் 2 வர்க்கமூலம் 3 என்று எழுதலாம். அப்ப எங்கட பெருமானம் என்ன நடக்குது? இங்க 6 வர்க்கமூலம் 5, இங்க வர்க்கமூலம் 3 இருக்கு, 4 வர்க்கமூலம் 5, 2 சாய 2 வர்க்கமூலம் 3. நாங்க இதெல்லாம் கூட்டேக்க நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரே உறுப்புகளை பாருங்க, இதுவும் இதுவும் ஒரே உறுப்பு. அதே மாதிரி எங்களுக்கு இங்கேயும் இங்கேயும் ஒரே உறுப்பு இருக்கு. அப்ப சிவப்பு 2 உறுப்புகளையும் கூட்டினா 6 வர்க்கமூலம் 5 சாய 4 வர்க்கமூலம் 5 நீங்க 2 வர்க்கமூலம் 5 என்று எழுதலாம். அத்தோட நீங்க பாத்தீங்கன்னா மற்ற 2 உறுப்புகளையும் பாத்தீங்கன்னா சக வர்க்கமூலம் 3 சாய 2 வர்க்கமூலம் 3 உங்களுக்கு சாய வர்க்கமூலம் 3 வரும். அப்ப இதுதான் உங்களோட விட இந்த கணக்குக்கு. இந்த எல்லா செட் கணக்குகளை பார்த்தீங்கன்னா எளிமைப்படுத்த வேணும். முதல்ல பகுதி விகிதமுறா எண்ணா இருப்பின் அதை ஒரு விகிதமுறு எண்ணா மாத்தவன். இந்த மாதிரி சில முறைகளை செய்த பின்பு தான் கூட்டவோ கழிக்கவோ பெருக்கவோ இலகுவாக இருக்கும். அப்ப உங்களோட கடைசி ஆன்சர் இந்த கணக்குக்கு 2 வர்க்கமூலம் 5 சாய 2 வர்க்கமூலம் 3. அதுதான் உங்களோட ஆன்சர். நாங்க ஒரு பாப்பம் எங்களுக்கு கிடைச்சது ஒன்று, எங்களோட ஆன்சர் சரி ஒன்று இருக்கா பாப்போம். இது இருக்கா? ஓகே ஓகே, எங்களுக்கு கிடைச்ச புத்தகத்துல இருக்கிற ஆன்சரும் எங்களுக்கும் ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு. அடுத்த கணக்குக்கு போவோம். ஓகே, இந்த கணக்குல எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கணக்கு நாங்கள் முதலும் பார்த்த நாங்கள் பகுதியும் தொகுதியும் பகுதியிலையுமே உங்களுக்கு விகிதமுறா 2 எண்கள் இருக்கு. ஆனா முதல்ல அந்த பகுதியில இருக்கிற விகிதமுறான விகிதமுறுமண்ணாக மாத்தின பின்புதான் நாங்கள் பிரித்தலோ செய்யலாம். அப்ப முதல்ல அது செய்வோம். இதுல பாத்தீங்களா 3 தர வர்க்கமூலம் 5 கீழ் 2 தர வர்க்கமூலம் 7. இதுதான் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா இந்த பகுதியில இருக்கிற வர்க்கமூலம் 7 நாங்கள் முழு எண்ணாக மாற்ற வேண்டும். அதை எப்படி மாத்துறது? அதை நாங்கள் அதாலேயே, அதாவது வர்க்கமூலம் 7ஆலேயே மேலும் கீழும் பெருக்க வேண்டும். தொகுதியையும் பகுதியையும் வர்க்கமூலம் 7ஆலேயே நாங்கள் பெருக்கிறோம். அப்ப என்ன வரும்? மேல வந்து தொகுதியில 3 தர 35, பகுதியில என்ன வருது? 2 தர 7 என்று வரும். அப்ப இதை என்ன செய்யலாம்? இதுக்கு பிறகு ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. இது ஒன்று நாங்கள் 3 35 2 தர 7 14. இதை இதுக்கு மேல எளிமைப்படுத்த முடியாது. ஆனால் எங்கட பகுதி வந்து விகிதமுறும் பகுதியா மாத்திட்டோம். அதுதான் முக்கிய நோக்கம். அது செய்திருக்கிறோம். அது செய்த பிறகு அப்படியே நாங்க இதை விட வேண்டியது. அப்ப நாங்க எங்கட இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கிற விடையை செக் பண்ணிக்கொண்டு புத்தகத்துல இருக்கிற விடையும் எங்களுக்கு கிடைச்ச விடையும் ஒரே மாதிரி, ஒரே விடையா
அப்படின்னா நாங்க அடுத்த கணக்குக்கு போவோம். அடுத்த கணக்கும் அதே மாதிரியான ஒரு கணக்கு. தொகுதியும் பகுதியிலே உங்களுக்கு ஒரு விகிதமுறான். ஆனால் நாங்கள் முக்கியமா பகுதியைத்தான் கவனிக்க வேணும். விகிதமுறா எண் பகுதியில இருக்க அது ஒரு விகிதமுறுமண்ணா நாங்கள் மாற்றுவோம். அதை எப்படி செய்யறது? தொகுதியேம் பகுதியேம் வர்க்கமூலம் 3ஆலேயே பெருக்க வேண்டும். அப்படி பெருக்கேக்க மேல உங்களுக்கு இப்ப தொகுதியில உங்களுக்கு வர்க்கமூலம் 6, பகுதியில உங்களுக்கு 3 வர்க்கமூலம் 3 என்று வரும். என்னண்டு இந்த மற்ற 3 வந்தது, இந்த வர்க்கமூலம் 3 இந்த வர்க்கமூலம் 3 பெருக்கேக்க உங்களுக்கு 3ஆக வரும். அப்ப இது என்ன? 4 வர்க்கமூலம் 6 கீழ் 9. அதுதான் எங்கட விடையாகும் இந்த கணக்குக்கு. அதை பார்ப்போம். 4 வர்க்கமூலம் 6 தான் விடையாகும். இதுதான் உங்களுக்கு புத்தகத்துல இருக்கு. அடுத்த கணக்குக்கு போவோம். ஓகே, முடிஞ்சு. அப்ப நாங்க வந்துட்டோம் கடைசிக்கு. இவ்வளவுதான் இந்த பகுதியில் இருக்கிற கணக்குகள்.